என்ன தைரியம் இருந்தால் என் புள்ள மண்டையவே நீ உடச்சிருப்பேன்னு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப கோவப்பட்டு பேசவும் செய்கிறாங்க இங்கே ராஜலக்ஷ்மி இந்த மாதிரி பேசினதுமே அதுக்கு ரேவதி அம்மா கொஞ்சம் அமைதியாயிருமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து வேகத்தில் மதியம் மட்டுமே திட்டிகிட்டு இருக்காதம்மான்னு சொல்ல, எப்பத்துலேருந்துடே நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன், உனக்கு உன் தம்பிக்கான முக்கியமா இல்லை வீட்டுக்கு இவ வந்தால இவ முக்கியமானு சொல்ல, அம்மா யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமான்னு சொல்ல, அதுக்கு இங்கே ராகவனும் தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக கட்டின புருஷன் கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டுட்டு இப்படி மண்டையை உடைக்கலாமா அப்படின்னு ராகவன் சொல்ல, அதுக்கு ரேவதியும் அப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, மதி ஒன்றும் இதை வேணும்னே பண்ணலை, தெரியாம தான் ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்ல, ஆமாம் இவளாச்சும் வேணும்னு பண்ணாமல் இருக்கிறாளாவது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறவ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ ஸ்டேஷனுக்கு போனால் இப்பெல்லாம் எனக்கு தெரியாது நடக்கும்னு தெரியாதுன்னு இப்போ சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா, அது போல தானே இதுவும் எல்லாம் நடக்கும், கீழே தள்ளி விட்டால் அடிபடுன்னு தெரியும், தெரிஞ்சுதான் இப்படி என் பையனை கீழே தள்ளி விட்டு அடிப்பட வச்சிருக்கான், மண்டை வீங்கி முகமே எப்படி இருக்கு பாரு, என் பிள்ளைய நான் இப்படி பார்க்கவா இருந்தேன், இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, நீ என்ன பொண்ணா இல்லை ரவுடியா அப்படின்னு சொல்லி திட்டம், அம்மா கொஞ்சம் நிறுத்தமா அப்படின்னு ரேவதி திட்டமும் செய்கிறாங்க. உடனே ரேவதி கிச்சனுக்குள்ளே நீ வா மதின்னு மதியை கூட்டிகிட்டு உள்ளே போக, ஏங்க நீங்கள் இங்கே சுரேஷ் கிட்டே பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ளே போய் என்ன எதனை பார்த்துட்டு வரேன்னு பின்னாடியே ராஜலக்ஷ்மி உள்ளேயும் போகிறாங்க. அங்கே அழகுமதி நின்றுட்டு இருக்கேன், இன்னைக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும், இவ்வளோ பேசுகிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா நீ அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் தப்பாக செய்யலை, அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்தாரு, அதான் கீழே பிடிச்சு நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்ல, கட்டின புருஷன் தானடி அவன் அப்படின்னு சொல்லும்போது, புருஷனாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலைன்னு ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சா விட வேண்டியதுன்னு இதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டபடி திட்டுறாங்க. மதியம் பாத்தியா எப்படி பேசுகிறா பாரு, இப்பெல்லாம் இவ பேசுவான்னு தெரிஞ்சுதான் நான் இவகிட்ட தனியாக பேசணும்னு வந்தேன், ஆம்பளைங்க முன்னாடி எப்படி பேசிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இதில் தயக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் பிள்ளை தப்புன்னு தெரிஞ்சு தானே எல்லாத்தையும் பண்ணுறாரு, அப்படி இருக்கப்போ இதை நான் சொல்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்ல, மதி நீயாவது கொஞ்சம் அமைதியாக இருன்னு எங்கள் ரேவதி சொல்ல, அமைதியாக இருக்காங்க அழகு மதியம். அம்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா, அவர் வேற இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, இனி வேற இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாம இரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் டைனிங் ஹாலில் எடுத்து வைக்கிறேன், நீ போய் அப்பாவையும் தம்பியும் சாப்பிட வர சொல்லு, மதி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வைக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ராஜலக்ஷ்மியை வந்துட்டு பார்க்குறாங்க அழகுமதியும். அப்போ அழகுமதி வந்துட்டு ராஜலக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே டிஃபன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என் பிள்ளையை எப்படியெல்லாம் பார்த்து வளர்த்தவன், அவன் ஒரு எஸ்ஐ, அந்த ஒரு மரியாதை கூட இல்லாமல் இப்படி நடத்துகிறாளே, என் பிள்ளையை இந்த பாடு படுத்துகிறாளே, உனக்கு வாழை பிடிக்கலனா என் பிள்ளைய வாழை பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானடி, இன்னமும் எதுக்காக என் வீட்டில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க அட்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல, அட்டை மாதிரி நான் ஊட்டிகிட்டு இருக்கேனா, அட்டை மாதிரி ஒரே இடத்துல நின்று நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி என்னை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தது யார், என் கழுத்தில் தாலி கட்டினது யார், அப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த பொண்ணை வேண்டான்னு இன்னைக்கு தூக்கி வீசிடுவீங்க, நாளைக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு நிற்கணும், அதுக்காக நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டு வரலையே, ஆரம்பத்தில் நான் சொன்னபோது எங்கள் அம்மா அப்பா கேட்கல, இப்போது நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுரி அப்படி நாங்கள் ராஜலட்சுமி சொல்ல, அத்தனை நான் உங்களை வாய் நிறைய கூப்பிட்டதில்ல, உங்கள் வீட்டுக்கார ஹஸ்பண்டையும் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டதில்ல, அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒன்றே ராஜலக்ஷ்மி பேசாமல் நிற்க, உங்களுக்கு இல்லை எனக்கு உங்களை அப்படி கூப்பிட விருப்பமே இல்லை, அதுக்கான கொஞ்சம் கூட எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லவே இல்லை, அம்மா அப்பா இந்த தகுதியை தவிர்த்து மாமியார் மாமனார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களால் வரவே முடியலை, அப்படி இருக்கும்போது உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல, நான் என்னவோ ஆசைப்பட்டு அந்த மலரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் மலரக்கா அந்த வீட்டுக்கு வரலனாலும் உங்கள் பையன் பாக்யராஜுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பீங்க, இதோ சுரேஷ்க்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அப்பயும் அந்த மருமகள் கிட்ட இப்படி தானே நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. எல்லாரும் என்ன மாதிரியும் மலரக்க மாதிரியும் அமைதியாக இருக்க மாட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது உங்கள் பையன் சுரேஷ் மேலே தான், ஆனால் இதே இடத்துல வேற ஒரு பொண்ணுங்க இருந்திருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது உங்கள் மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயுமா தான் இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த ஊரில் நீங்கள் தலைக்காட்டி நடந்திருக்க முடியுமா, முடியவே முடியாது, உங்களை உள்ளே தள்ளி நேரம் ஜெயிலில் போட்டிருந்திருப்பாங்க, ஆனால் நானா அப்படி பண்ணலை, மலரக்கா
அக்காவும் அப்படி பண்ணலை, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்ல. என்ன பேச்சு பேசுகிறா பாரு, திரும்ப எனக்கு நெஞ்சு வலி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெஞ்சு வலின்றது உங்களுடைய ட்ராமா நடிப்பு தானே, அது எப்போனாலும் வரும், இப்போ கூட வருமே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமதி கேட்க, மதின்னு அங்கே ரேவதி கூப்பிடும்போது உடனே இதை எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு திரும்ப உள்ளே வராங்க. அது எப்போனாலும் வரும்னு எனக்கும் தெரியும், ஆனாலும் அது எப்போனாலும் உங்களுக்கு வரும், அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமதி திரும்பவும் இங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க. சுரேஷ், அப்பா சாப்பிட வாங்கன்னு சொல்ல, இருமா மாப்பிள்ளை வந்துடட்டும் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு ராகவன் சொல்லிட்டு இருக்க. அம்மா நீயாச்சும் வந்து சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு பசியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காராங்க. என்னாச்சு, அந்த அழகுமதிக்கிட்ட பேசினேன்னு சொல்ல, அவள் அம்புட்டு திமிரா பேசுகிறாங்க, அவகிட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? சுரேஷ் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது, இன்றைக்கி இவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு அங்கே ராகவனும் சொல்கிறாங்க. இதனால தான் அழகுமதியும் அங்கே எதுவுமே பேசாமல் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகுது. இவளால் எப்படி தான் இப்படி இருக்க முடியுதோன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அழகுமதி அங்கே பக்கத்தில் வராங்க. ராஜலக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. மதி அப்படின்னு ரேவதி சொல்ல, நீங்கள் பெருசாக சண்டையெல்லாம் நடக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை, உங்ககிட்ட பேசினதெல்லாம் நான் இப்படி தானே காட்டுறதுக்காக கிடையாது, ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நீ எத்தனை வருஷத்துக்கு ஆம்பளைங்களுக்கு அடிமையாக பொம்பளைங்க வாழணும்னு இதே சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரையும் அடிமையாக நடத்துவீங்கன்னே தெரியலை. அது உங்களுக்கு மட்டும் இருக்கணும், வீட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும் இருக்கணும், ஆனால் நீங்கள் பெத்த பொண்ணுங்க மட்டும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா எப்படி? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் எல்லா பொண்ணுங்களும் இங்கே புருஷனுக்கு அடங்கி அடிமையாக தான் வாழணும்னு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நினைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறதும் ஒன்று தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நீ யாரடி முதல்ல எனக்கு? நான் தான் மாமியா, ஆனால் நீ என்னமோ எனக்கு மாமியார் மாதிரி உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்ல, இவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது, ரூம்குள்ளே வந்து இங்கே சுரேஷ் இங்கே மதிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா அந்த வீடியோ. இதை பார்த்த உடனே என்னத்தை கருமடி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்ல, ஏன்னா உங்கள் பையன்கிட்ட ஆதாரம்னு ஒன்று இருந்தால் தானே அதை நம்பவும் செய்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஆதாரத்தை தேடிகிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால தான். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவும் உங்கள் பையன்கிட்டயோ இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ காட்டி ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் என்ன ஒன்று, இதை காட்டினா போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொண்டு போய் காட்டணும், இவங்க கிட்டெல்லாம் காட்டி என்னாக போகுது, ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வீட்டுக்கு வர உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜுக்கிட்ட நான் 2 பேரையும் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லணும், என்ன சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ராஜலக்ஷ்மி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன இதை சொன்னீங்கன்னா நானும் அவரும் உடனே வீட்டுக்கு வந்துடுவோம், இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பையன் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார், அதுவும் போட்டுட்டு போன அதே யூனிஃபார்மோட வரமாட்டார், கிளட்டி வச்சுட்டு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் செய்கிறாங்க அழகுமதி. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அதே ஒரு பதட்டத்தோடு வெளியே வர, என்னாச்சுமான்னு சொல்ல, இல்லடி நானும் அழகுமதியையும் சுரேஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு சிரமம்னு சொல்ல, எனக்கு என்னமா சிரமம் அப்படின்னு அங்கே ரேவதி சொல்கிறாங்க. இல்லடி நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல, நான் போய் கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, மதிய அம்மா கிட்ட என்ன பேசினேன்னு சொல்ல, உண்மையே தான் பேசினேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா முதல் தடவையாக உங்ககிட்ட பேசி அதுவும் நீ சொன்னதை கேட்டிருக்கேனா, இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன், அப்பா சொல் பேச்சைக்குதா விட்டு வேறு யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி நீ அவங்கள மாற்றிட்டேன் நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல, இனி ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும்க்கா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்ததுக்கு பிறகு இங்கே தங்கராஜ் முதல்ல ஏற்றுக்கலனாலும் அதுக்கு பிறகு அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா தங்கராஜோடைய அம்மாவுக்கும் அவங்க இங்கே இருக்கிறதுல பெருசாக விருப்பம் எதுவும் இல்லை, அதனால் அனுப்பி வைக்கவும் செஞ்சிடறாங்க. அதே போல் இந்த விஷயத்த மதிக்கிட்ட சொன்ன மலர்கிட்ட ஃபோன் பண்ணி ரேவதி சொன்ன உடனே மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தையா அப்படின்னு கேட்க, ஆமாம், அப்படி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் மதி என்ன பேசினானே தெரியல, அம்மா வெளியே வந்த உடனேயே சுரேஷையும் மதியையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவன் மன்னிப்பெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சோ நீ அம்மா இப்படி மாறினதை நினச்சி, ஆனால் அழகுமதியால் ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது சந்தோஷம் தானே அப்படின்னு ரேவதியும் சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மலரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி மனசுக்குள்ளே இருக்க பயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு காட்டி மிரட்டிகிட்டு இருக்காளே, இவளை என்ன சொல்கிறதுன்னு தெரியலே நினச்சி இங்கே ராஜலக்ஷ்மி பயந்து பயந்து தான் இருக்காங்க இங்கே இந்த அழகுமதிக்கிட்ட.